ஓம் முருகா அனைவருக்கும் வணக்கம். நம்ம நேற்று பண்ண மார்க்கெட் அனலைஸ் படி பேங்க் நிஃப்டியில் வந்து என்ன நடந்திருக்கு. ஸோ வந்து நாளைக்கு வந்து நிஃப்டியோட எக்ஸ்பிரி இருக்குது. ஸோ எந்த மாதிரி மூவ்மெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நம்ம எப்படி வந்து ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ வந்து இன்றைக்கி யாரெல்லாம் வந்து நம்ம நேற்று பண்ண அனலைஸ் படி ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணீங்க, அதில் வந்து யாருக்கெல்லாம் ப்ராஃபிட் வந்துச்சு யாருக்கெல்லாம் லாஸ் வந்துச்சு அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த ரீசனையும் சொல்லி போட்டிருந்தீங்கன்னா நான் அது வந்து என்ன பண்ணி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் அது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி அடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்துருந்தோம்னா நம்ம நேற்றே வந்து கிளியராக என்ன அனலைஸ் பண்ணியிருந்தோம். நேற்று வந்து க்ளோசிங்கை வந்து மார்க்கெட் வந்து கிராஸ் பண்ணுற பட்சத்தில் 24,200 வந்து லெவலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நேற்று எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி தெளிவாக சொல்லியிருந்தோம், மார்க்கெட் இங்கேருந்து மறுபடியும் மேலே போக ட்ரை பண்ணும். மேலே போக ட்ரை பண்ணால் அங்கேருந்து தலையில் தட்டி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லி, அதே மாதிரி மார்க்கெட் பாருங்கள் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் மேலே போக ட்ரை பண்ணிச்சு, அங்கேருந்து தலையில் தட்டி கீழே கொண்டு வந்துட்டாங்க. கீழே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு புல் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக நம்ம எங்கே போட்டோமோ அதே இடத்துலேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திரும்ப வந்து இந்த 2200 லெவலுக்கு வந்து ரீச் ஆகிட்டாங்க. ரீச் ஆகிட்டு என்னன்னா இப்போ இதுதான் வந்து ப்ரீவியஸாக வந்து சப்போர்ட் ஜோன். எதனாலனா மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து தான் இங்கேருந்து இவ்வளோ பெரிய ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துக்கு வந்தோன்னா இமீடியட்டாக திரும்ப பிரேக் அவுட் ஆகி கீழே போக முடியாது. ஏன்னா இங்கே ஏதோ ஒரு பட்சத்தில் வந்து பையர் வந்து ஆட் ஆகிருக்காங்கல்ல. ஸோ அதேனால மறுபடியும் இந்த இடத்துல வந்து பையர் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் வராட்டியும் திரும்ப இங்கே போயிட்டு ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வரைக்கும் போயிட்டு கூட கீழே வரதும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் சைடுவே போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் இருக்குது. ஸோ நாளைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாளைக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கை வச்சு நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் வந்து டைரெக்டாக கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் கிட்டத்தட்ட 3 டேஸாக பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே வந்து மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு தான் போயிட்டுருக்கு. சரிங்களா. ஸோ வழக்கம் போல் நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து இங்கே திரும்ப வந்து 24,100 இந்த லெவலில் எங்கேயாச்சும் கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் செல்லிங் சைடு போகிறனால இங்கே திரும்ப கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணும். சரிங்களா. ஸோ ஒரு வேளை கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அந்த ஹையை பிரேக் அவுட் கொடுத்து மேலே போணுச்சுன்னா இந்த இடத்துல வந்து பையிங்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ வந்து நாளைக்கு ஓப்பனிங் ப்ரைஸை வந்து மார்க்கெட் கீழே போயிட்டு வந்து திரும்ப அகைன் கிராஸ் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கான ட்ரேடு வந்து கண்டிப்பாக வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். முதல் ஸ்விங்கில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ மார்க்கெட் மறுபடியும் இந்த ஜோனுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணிவிட்டு திரும்ப இதை பிரேக்கர் கொடுத்து மேலே போகுதா, நாளைக்கு ஒரு க்ரீன் கண்டில் வந்து க்ளோஸ் ஆகுமா அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ எதனால் இந்த எக்ஸ்பெக்டேஷன் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 டேஸாக பாருங்கள் மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டு இருக்குன்னா கரெக்டாக ரெட் கேண்டில் வந்து ஃபாலோ ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. பட் என்ன ஒன்றுனா அந்த ஒரு நாளோட க்ரீன் கேண்டில் வந்து இன்னும் தாண்டி க்ளோசிங் வைக்கலை. ஸோ கரெக்டாக வந்து எந்த ஜோனோ அந்த ஜோனுக்குள்ளே தான் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ நாளைக்கும் வந்து பையை ட்ரை பண்ணுற இடத்துல இங்கே இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு வந்து 350 லெவலுக்கு மேலே போய் க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ட்ரேட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வந்து மார்க்கெட் ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டே வந்து கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும். எதனாலனா மார்க்கெட் வந்து கிளியர் கட்டாக வந்து செல்லிங் சைடு போயிட்டு இருக்கனால இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க, சிஎஃப்லாம் செல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரிங்களா. இது ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் காட்டும் போது சொல்கிறேன். இப்போ என்னன்னா மார்க்கெட் இந்த இடத்துல கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இவங்களுக்கு வந்து இன்னொரு ஸ்டைடு வந்து நேக்கடாக இருக்குங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்க, இந்த லெவலுக்கு கீழே இருக்க ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எல்லாம் இங்கே வந்து பிஇ சைடு செல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நிஃப்டி நாளைக்கு எக்ஸ்பீரி இருக்க பட்சத்தில் என்ன ஆகுனா மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை வச்சுட்டு எந்த சைடு வந்து ப்ரைஸ் வந்து அடித்து பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இல்லை மார்க்கெட் திரும்பவும் இந்த லெவலில் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகி கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த லெவல் இருக்குது பார்த்தீங்களா 24,160 லெவல், இந்த லெவலில் மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா திரும்ப இங்கேருந்து கீழே போகும். கீழே போயிட்டு 100 லெவலுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து மார்க்கெட் மேலே வரதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. ஒருவேளை இந்த இடத்துல ஓப்பன் ஆகிட்டு இமீடியட்டாக கீழே போக ட்ரை பண்ணும், முடியாமல் மறுபடியும் மேலே கொண்டு வந்து கேண்டிலில் க்ளோசிங் வச்சுட்டு கூட திரும்ப இங்கேருந்து பையர் வந்து மார்க்கெட்டை மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ மேலே போக ட்ரை பண்ண ஆரம்பித்தாலும் பார்த்தீங்கன்னா 24,400 லெவல் வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஸோ இந்த லெவல் இருக்குல்ல 24,250 லெவலை தாண்டி மார்க்கெட் ஒரு வேளை க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இந்த மொதல் ஸ்விங்குக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து இந்த 320 லெவல் வரைக்கும் மார்க்கெட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட் வந்து கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணி மார்க்கெட்டில் கொஞ்சம் மூவ்மெண்ட் நடக்கட்டும். நடந்துட்டு திரும்ப எந்த இடத்துல வந்துச்சோ அந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்ற பட்சத்தில் திரும்ப அந்த இடத்துல வந்து ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு சிஇ சைடு ஃபுல் ப்ளஸ்ஸாக ட்ரேட் எடுக்கலாம்னா ஃபுல் ப்ளஸ்ஸாக ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து செல்லிங் சைடு போயிட்டுருக்கு, கண்டினியூட்டி இருக்க பட்சத்தில் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது நம்ம அது கூட சேர்ந்து தான் ட்ரேட் எடுக்கணும் வித் ஸ்டாப் லாஸோட. ஸோ ஒருவேளை ஸ்டாப் லாஸ் விட்டானாலும் பரவாயில்ல, நம்ம வந்து தைரியமாக நமக்கான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போய்க்கலாம்.
ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்த வந்து நம்ம நேற்றே பார்த்து வச்சோமா. ஸோ இந்த 80 லெவலை தாண்டி மார்க்கெட்டை கீழே போக விட மாட்டாங்க. இதை தாண்டி கீழே போனால் தான் வந்து செல்லர் வந்து அஃபெக்ட் ஆகுவாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லி வச்சுருந்தோமா. ஸோ மார்க்கெட் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கு, கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்துச்சு, மறுபடியும் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே பிடிச்சி இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துட்டு அகைன் இங்கேருந்து வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டு இப்போ இந்த இடத்த வந்து ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதைத்தான் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். ப்ரைஸ் ஆக்ஷனோட இம்பார்ட்டனே இதுதான். ஸோ இந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நம்ம வந்து ஈஸியாக வந்து பாயிண்ட் வந்து கேட்சப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா. ஸோ இதே தான் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரே இடத்துல வந்து மார்க்கெட் மூவ் ஆனாலும் சிஇ வந்து கீழே போயிட்டுருக்கு, ஆனால் பிஇ வந்து கன்சல்டேஷன் ஆகிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் என்னன்னா பிஇயில் இருக்க பையரே இன்னும் அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கல. பட் வந்து சிஇயில் என்னன்னா பையர் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகிட்டாங்க. இங்கே யார் பண்ணிட்டு இருக்கா, செல்லரோட கை மட்டும்தான் போயிட்டு இருக்கு. பட் இங்கே யார் கையில் இருக்குன்னா பையரோட கையில் இருக்குது. ஸோ பையரோட கை ஹெவியாக இருக்கும்போது மார்க்கெட் கீழே வர 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 அவங்க ப்ரைஸை வந்து அக்குமுலேட் பண்ணிக்கிட்டே உட்காந்துருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் மார்க்கெட்டில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா, மறுபடியும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா திரும்ப வந்து பை ட்ரை பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. டேரெக்டாக வந்து கீழேயே வந்து இந்த ஜோனுக்கு கீழே ஒருவேளை 140 லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ப்ரைஸு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேலே வந்து செல்லர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு சைடு நேக்கடாக இருக்குன்னு, இங்கேருந்து அவங்களோட செல்லிங் வந்து ஆரம்பிச்சுட்டு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த ஜோனில் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ 200 to 220 லெவலில் அவங்களோட ஸ்டாப் லாஸ் இருக்கும். ஸோ இந்த ஜோனில் எங்கே அவங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிருந்தாலும் இந்த ப்ரைஸ் அஃபெக்ட் ஆகாத வரைக்கும் அவங்க தைரியமாக வந்து இங்கே குவான்டிட்டி ஆட் பண்ணி செல்லர் இருப்பாங்க. ஸோ எப்போ மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் இதை பிரேக் அவுட் கொடுக்குதோ அப்போ தான் மறுபடியும் மூவ்மெண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் மறுபடியும் கீழே வரும், 100ல் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணும், இல்லாட்டி கீழே வந்துட்டு 120ல் ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போக ட்ரை பண்ணும். சரிங்களா. கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஸ்டேஜில் தான் அங்கே இருக்கும். ஸோ வந்து சிஏ பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா, டைரெக்டாக வந்து 80 ருபீஸ்க்கு மேலே மார்க்கெட் இங்கே ஒரு வேளை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா 60ல் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். தாராளமாக 120 வரைக்கும் டார்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா. ஒருவேளை மார்க்கெட் வந்து இந்த 60 லெவலில் தாண்டி பிரேக் அவுட் கொடுத்து கீழே போயிடுச்சுன்னா சிக்கான ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த 100 லெவலை தாண்டினா மட்டும்தான் இந்த இடத்துல வந்து சிக்கான ட்ரேடு வந்து எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங் வந்து 80ல் ஆரம்பிச்சிச்சுன்னா 60ல் ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் எடுக்கலாம். இதை தாண்டி கீழே போயிடுச்சுன்னா 100க்கு மேலே மறுபடியும் வந்தால் மட்டும்தான் சிக்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். இந்த ப்ரைஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இண்டெக்ஸ் ப்ரைஸை நம்ம பார்க்கும்போது நம்ம அங்கே பார்த்துருக்க அனலைஸோட இது எவ்வளோ மேட்ச் ஆகுதோ அப்போ தான் வந்து நீங்கள் அதுக்கான ட்ரேடு வந்து எடுக்கணும். இல்லாட்டி அந்த ட்ரேடில் வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்மே கிடையாது. சரி, இதே மாதிரி இப்போ நம்ம வந்து நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துடலாங்களா. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். மார்க்கெட் வந்து எங்கேருந்து ப்ரீவியஸாக சப்போர்ட் எடுத்துச்சோ அந்த ஜோனை பிரேக் அவுட் பண்ணி மறுபடியும் கீழே போயிருச்சு. ஸோ அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் செல்லர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ மறுபடியும் வந்து இந்த 52,500 தாண்டி மார்க்கெட்டுக்கு மேலே வராமல் ஒரு பையிங்கான ட்ரேடு வந்து போகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வந்து நம்ம நிஃப்டியில் பார்த்த மாதிரியே தான் கண்டினியூட்டியாக என்ன நடந்துகிட்டு இருக்குது, செல்லிங் வந்து நல்லா ஹெவியாகவே செல்லிங் வந்துட்டு இருக்கு. செல்லிங் கேண்டிலாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அப்படின்ற பட்சத்தில் மறுபடியும் இந்த கண்டினியூட்டி பாருங்கள், கரெக்டாக 52,000ல் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. மறுபடியும் வேலை மார்க்கெட் இங்கே வருதுன்னா ரவுண்ட் லெவலாக இருக்க பட்சத்தில் மறுபடியும் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னு நம்ம வந்து சிக்கான ட்ரேடும் பிக்கான ட்ரேடும் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பிளான் பண்ணணும். இப்போ நாளைக்கு பிக்கான ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா 50,000 லெவலில் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து இந்த இடத்த வெயிட் பண்ணி திரும்ப இங்கே பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு கேண்டில் வந்து ஃபார்ம் பண்ணணும். இந்த 50,000 லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணாமல் அகைன் வந்து எப்போ இந்த இடத்த மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணுதோ அப்போ இதோட கண்டினியூட்டி வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அப்படி இல்லைனா மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கீழே போயிட்டு இமீடியட்டாக மேலே திரும்பவும் இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு இங்கே வெயிட் பண்ணி இந்த 52,200 லெவலில் வந்து மறுபடியும் பிரேக் அவுட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். திரும்பவும் இதோட கண்டினியூட்டி கொஞ்சம் மேலே போகிறதுக்காக ட்ரை பண்ணும். பெரிய லெவலில் இல்லாட்டியும் 52,500 வந்து அதோட டார்கெட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த ப்ரைஸோட மூவ்மெண்ட் எப்படி சொல்கிறோமோ அந்த மூவ்மெண்ட் இப்படி வந்தால் மட்டும் ட்ரேட் எடுங்க. அப்படி வராத பட்சத்தில் அதுக்கான ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஸோ வந்து கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி இந்த லெவலில் இருந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ வந்து சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டேரெக்டாக சில டைம் இங்கே வந்துட்டு டேரெக்டாக கீழே போக ட்ரை பண்ணுவாங்க. நிஃப்டியில் காமிச்ச மாதிரி தான் மறுபடியும் மேலே கொண்டு வந்து இந்த இடத்துல கேண்டிலில் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் சைடுவே போவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிரேக் அவுட்டு பையிங் செய்கிற ட்ரேடு வந்து நாளைக்கு வந்து ஒரு 12 o'clock மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். அப்போ ட்ரேடு வந்து கொஞ்சம் மார்க்கெட் வந்து கண்டினியூவாக சைடுவே போயிட்டு நமக்கு ஒரு பையிங்கான ட்ரேடு அமையுது. அப்படின்ற பட்சத்தில் நல்லா தைரியமாக ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஒரு நல்ல மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து செகண்ட் ஹாஃபில் அது வர பட்சத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
பட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்னன்னா கொஞ்சம் ஹெவியாக கன்ஃபியூஷன் இருக்கும், ஏன்னா கண்டினியூட்டியாக வந்து செல்லிங் நடந்துகிட்டு இருக்கனால. ஸோ வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு மறுபடியும் மேலே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஸோ செகண்ட் ஹாஃபில் முடிஞ்ச அளவுக்கு நமக்கான ட்ரேட் அமையும் போது செகண்ட் ஹாஃபில் சிக்கான ட்ரேட் எடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பிஇக்கான ட்ரேட் வந்து அமைஞ்சிச்சுன்னா பிஇக்கான ட்ரேடை ஃபர்ஸ்ட் ஹாஃபில் எடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ வந்து இதையும் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது, நாளைக்கு ஏதாவது எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் லோவெல்லாம் பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்துட்டு கண்டினியூட்டியாக கீழே வந்துக்கிட்டே இருக்காங்களா. இப்போ என்னன்னா இந்த ஜோனில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் ப்ரைஸ் வந்து. ஸோ அகெயின் வந்து மறுபடியும் இந்த 700 லெவலை எப்போ மார்க்கெட் கிராஸ் பண்ணுதோ அதான் நம்ம அங்கே பார்த்தது. இந்த லெவலை கிராஸ் பண்ணால் தான் இதுக்கப்புறம் கொஞ்சம் பையிங் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பனிங் டைரெக்டாக இந்த 600க்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது, இந்த 500 லெவலில் பிரேக் அவுட் கொடுக்கவே இல்லை அப்படின்னா இது வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். இந்த இடத்துல என்ட்ரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து மூவ்மெண்ட் 200லேருந்து 300 பாயிண்ட் வந்து கேட்ச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பிஇ சைடு வந்து எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிஇ சைடு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாருங்கள், நம்ம எதிர்பார்த்தது நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. சைடுவே போயிட்டே இருந்துச்சு, இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்துச்சு. பிரேக் அவுட் கொடுத்து இங்கேருந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட்டில் போய் மேலே போயிருக்காங்க. ஸோ நாளைக்கு மறுபடியும் வந்து ப்ரைஸ் ஒரு வேளை கீழே வர வர கொஞ்சம் வந்து பிஇலையும் வந்து பையிங் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பட் என்னன்னா நமக்கு இந்த 300 லெவலை தாண்டி கீழே வந்துட்டாங்க அப்படின்னா மேலே வந்து கொஞ்சம் செல்லர் வந்து அவங்களோட குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே எப்போ வந்தாலும் திரும்ப வந்து செல்லிங் கீழே வருவாங்க. ஸோ என்னன்னா ப்ரீவியஸாக இதோட சப்போர்ட் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் லெவல் வர வர ஒரு பையிங்க்கான ட்ரேடு வந்து மேலே போகும். திரும்ப வந்து செல்லர் ஒருவேளை ஆட் ஆகிட்டாங்கன்னா சொல்கிறேன், இல்லை மார்க்கெட் இந்த ஜோன்லேயே ஓப்பன் ஆயிடுச்சு, இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா தாராளமாக வந்து காலையில் பிஇக்கான ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஸோ அந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.